மதுரை ரயில்வே ஜங்ஷனில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் கிளம்பியது. S7 கோச்சில் நான் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தேன். சென்னையில் இருக்கும் என் நண்பன் வீட்டுக்குச் செல்கிறேன். என் பெயர் சுரேஷ். நான் பிறந்தது படித்தது எல்லாம் மதுரையில். மதுரையில் எங்கள் குடும்பம் நல்ல வசதியான குடும்பம். அதுபோலவே இப்போது சென்னையில் இருக்கும் என் நண்பனின் குடும்பமும் மதுரையில்தான் முன்பு இருந்தார்கள். அவர்களின் குடும்பமும் மதுரையில் நல்ல வசதியாகத்தான் இருந்தார்கள். நானும் என் நண்பனும் ஒரு உயர்தர ஆங்கில பள்ளியில் ஒன்றாகத்தான் படித்தோம். அவன் எனக்கு சிறு வயது முதல் நெருங்கிய நண்பனாகவே இருந்தான். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தபோது என் நண்பனின் தந்தை குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதோடு சூதாட்டமும் ஆடத் தொடங்கினார். அதனால் அவர்களின் பரம்பரை சொத்துக்களை அவர் குடித்தும் சூதாட்டத்திலும் இழந்து விட்டார். நானும் என் நண்பனும் +2 படிப்பை முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு PSc சேர்ந்து படித்து கொண்டிருந்த சமயத்தில் குடிப்பழக்கத்தால் என் நண்பனின் தந்தை இறந்து போனார். ஏற்கனவே சொத்துக்கள் எல்லாம் இழந்து விட்ட நிலையில் நண்பனின் தந்தையும் இறந்து விட்டதால் இனிமேலும் அவர்களால் மதுரையில் வருமானம் இல்லாமல் சமாளிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் என் நண்பன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அவனது அம்மாவையும் அழைத்து கொண்டு சென்னை சென்று ஏதாவது வேலை செய்யலாம் என்று முடிவு செய்து சென்னைக்கு குடியேறிவிட்டார்கள். அதன்பின் சென்னையில் அவன் டிரைவிங் கற்றுக்கொண்டு லைசென்ஸ் எடுத்து டாக்ஸி ஓட்டி வந்தான். இப்படி ஒரு சில ஆண்டுகள் ஓடிய பிறகு என் நண்பனுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது. சொந்தக்காரர்கள் மூலமாக பெண் வருவதாகவும் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி இவன் அம்மா கூறியதால் இவனும் சம்மதித்து விட்டதாகவும் அப்போது என்னிடம் தெரிவித்தான் என் நண்பன். அவன் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் நடந்தபோது நானும் சென்னைக்கு சென்று ஒரு வாரம் வரை அவர்கள் வீட்டில் தங்கி இருந்து கல்யாணம் எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி மதுரை வந்தேன். அதன் பிறகு என் நண்பன் சொந்தமாக கார் வாங்கி ஓட்டினாள். இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகம் கிடைக்கும் என்று கூறியதால் முன்பணம் கட்டுவதற்காக 3 லட்சம் ரூபாய் தேவை என்று என்னிடம் கேட்டான். மீதி பணத்தை நான் லோன் போட்டு மாத தவணையில் கட்டி விடுவேன் என்றும் சொன்னான். அதனால் நான் அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அந்த பணத்தை முன் பணமாக கட்டி நல்ல ஒரு காரை வாங்கி என் நண்பன் இப்போது ஓட்டி சம்பாதித்து லோன் கட்டுகிறான். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் என் நண்பனை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்று அவர்கள் வீட்டில் தங்கி வருவேன். அதனால் என் நண்பனின் மனைவி ஈஸ்வரியும் என்னுடன் நன்றாக பழகுவாள். அவள் என்னுடன் எப்போதும் நன்றாக பேசுவாள், பழகுவாள். எனக்கு ஆரம்பம் முதலில் அவளை மிகவும் பிடித்தது. ஆனால் அவள் என் நண்பனின் மனைவி என்ற காரணத்தால் நான் என் ஆசைகளை அடக்கிக் கொண்டேன். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது சில சமயங்களில் ஈஸ்வரியின் அம்மாவையும் பார்த்திருக்கிறேன். ஈஸ்வரியின் அம்மாவும் நன்றாக இருப்பாள். அவளுக்கு 40 வயதுக்கு மேல் ஆகிவிட்டிருந்த போதிலும் இளமையாக அழகாக இருப்பாள். எனக்கு ஈஸ்வரியின் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். என் நண்பனின் மனைவிக்கும் நண்பனின் அம்மாவிற்கும் ஒத்து போகாததால் என் நண்பனின் அம்மா அவர்களின் அக்கா வீட்டோடு இருப்பதாக நண்பன் முன்பே சொல்லி இருக்கிறான். அதனால் என் நண்பனும் அவன் மனைவி ஈஸ்வரியும் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து வசித்தார்கள். சில நேரங்களில் அந்த வீட்டிற்கு என் நண்பனின் மாமியாரும் அதாவது ஈஸ்வரியின் அம்மாவும் வந்து தங்குவார்கள். ஈஸ்வரியின் அம்மாவிற்கு கணவன் இல்லை. அவர் பல வருடங்களுக்கு முன்பே வேறு ஒரு பெண்ணுடன் சென்று விட்டாராம். அதனால ஈஸ்வரியின் அம்மா தனியாகத்தான் இருந்து ஈஸ்வரியை வளர்த்து இருக்கிறார். ஒரு வழியாக எக்ஸ்பிரஸ் மதியம் சென்னை வந்து அடைந்தது. நான் ரயிலை விட்டு இறங்கினேன். எனது நண்பன் ஸ்டேஷனில் நின்றிருந்தான். நான் S கோச்சில் வருவதை தெரிந்து S7 கோச் நிற்கும் இடத்திற்கு சரியாக வந்து காத்து கொண்டிருந்தான். பின்பு நானும் அவனும் டாக்ஸி பிடித்து அவன் வீட்டுக்குச் சென்றோம்.
வீட்டுக்கு சென்றதும் ஈஸ்வரி, வாங்கண்ணா என்றாள். ஈஸ்வரியின் அம்மா, வாங்க வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க என்றாள். நான் இருவரையும் பார்த்து சிரித்துவிட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்றேன். பின் என் நண்பன், நான், ஈஸ்வரி, ஈஸ்வரியின் அம்மா 4 பேரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது என் நண்பன், ஒரு முக்கியமான விஷயம் டா, நான் உன்னை இங்க வர சொல்லிட்டேன். காலையில நீ மதுரையில் ட்ரெயின் ஏறின பிறகுதான் என் கால் டாக்ஸியின் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு போன் செய்து, இன்று மாலை கிளம்பி பெங்களூரு, மைசூரு இங்கெல்லாம் போகணும். 3 அல்லது 4 நாள் ஃபேமிலி டூர். நீங்க உங்க கார் எடுத்துக்கொண்டு எங்க கூட ட்ரிப் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 நாளைக்கு காருக்கு புக்கிங். அத்தோட கஸ்டமரும் நல்ல பார்ட்டி, அதனால என்னால மறுக்க முடியல. எனவே நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெங்களூருக்கு கிளம்புறேன். நீ இங்க இரு, ஈஸ்வரியும் எங்க மாமியாரும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. நான் போயிட்டு 3-4 நாள்ல திரும்பி வரேன் என்று சொன்னான். அதை கேட்டவுடன் எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. என்னடா நீ இங்க இருப்ப, நாம எல்லாம் சேர்ந்து வெளியில எல்லாம் போலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா. நீ என்னடான்னா பெங்களூர் போறேன்னு கவும்புற. முன்னாடியே சொல்லி இருந்தா நான் அப்புறமா வந்து இருப்பேன் இல்ல என்று சொன்னேன். என்ன பண்றது, எதிர்பாராமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, 3-4 நாள் தானே, நான் வந்துடுறேன். நீதான் 1 வாரம் தங்க போற இல்ல. நான் வந்த பிறகு நாம எல்லோரும் வெளியில போலாம் என்று சொன்னான். அதன் பிறகு அவன் ஊருக்கு கிளம்ப தயாரானான். அதற்குள் நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் சென்று குளித்துவிட்டு வந்தேன். என் நண்பன் பெங்களூர் செல்வதற்காக தனது ஆல் இந்தியா பர்மிட் கொண்ட டாக்ஸியை எடுத்து கொண்டு கிளம்பினான். அப்போது ஈஸ்வரியையும் அவன் மாமியாரையும் அழைத்து, இவனை நல்லா பாத்துங்கங்க, ஒரு குறையும் இருக்க கூடாது என்று சொன்னான். பின் அவன் பெங்களூருக்கு கிளம்பிச் சென்றான். சிறிது நேரம் கழித்து நான் ஈஸ்வரியிடம், ஈஸ்வரி, நீயும் நானும் கடைக்கு போயிட்டு வரலாம், வரியா என்று கேட்டேன். எந்த கடைக்கு அண்ணா என்று ஈஸ்வரி கேட்டாள். நீ வா ஈஸ்வரி, சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டில் இருந்த என் நண்பனின் பைக்கை எடுத்து கொண்டு நாங்கள் கடைக்குச் சென்றோம். பைக்கில் என்னுடன் அமர்ந்து கொண்டு ஈஸ்வரி வந்தாள். அவள் அப்படி வரவும் எனக்கு அவள் மேல் மீண்டும் ஆசை எழுந்தது. ஒரு புருஷனுடன் அவனது மனைவி பைக்கில் உட்கார்ந்து போவது போல ஈஸ்வரி என்னுடன் அமைந்திருந்தாள். இவள் நமது மனைவியா இருக்கக்கூடாதா என்று எனக்கு அப்போது ஆசை மனதில் எழுந்தது. அவளை அழைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு சென்று, எந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த புடவையை எடுத்துக்கோ என்று ஈஸ்வரிடம் சொன்னேன். அவளும் தேடி பிடித்து நல்ல புடவையாக, விலை உயர்ந்த புடவையாக எடுத்து, எனக்கு இது பிடித்திருக்கிறது அண்ணா என்றாள். பின் ஈஸ்வரியின் அம்மாவிற்கும் ஒரு நல்ல புடவை எடுக்கச் சொன்னேன். அதுபோலவே ஈஸ்வரியே நல்ல புடவையாக அவள் அம்மாவிற்காக தேர்ந்தெடுத்தாள். பின் என் நண்பனுக்கு நல்ல பேண்ட், ஷர்ட் ரெடிமேட் செக்ஷன் சென்று எடுத்தோம். அதன்பின் ஈஸ்வரியை அழைத்து கொண்டு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் சென்று ஈஸ்வரிக்கு 3 பவுனில் ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கி கொடுக்கும் போது அவளுக்கு வாயெல்லாம் பல். நல்லா இருக்கு அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள். பிறகு நானும் ஈஸ்வரியும் அருகே இருந்த ஒரு ஹோட்டலில் டிபன் சாப்பிடலாம் என்று ஹோட்டல் உள்ளே சென்று ஃபேமிலி ரூமில் அமர்ந்தோம். அங்கே ஃபேமிலி ரூமில் ஜோடிகளாக சாப்பிட வருபவர்கள் அமர்ந்து சாப்பிட தனித்தனியாக தடுத்திருந்தார்கள். என் பக்கத்தில் அமர்ந்த